கட்டுமான பணிய வந்துட்டு சரியான முறையில செய்யாத காரணத்தினால இன்னைக்கு வந்துட்டு 2 குழந்தை வந்துட்டு உயிர விட்டுருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். நஃபீல் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் வந்துட்டு சிவகாசி என்ற அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு பகுதியில் 2 குழந்தைகள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இறந்துருக்குது. என்ன வீடியோன்னு சொன்னால், அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய கேட்டில் வந்துட்டு அந்த குழந்தை 2ம் தொங்கி விளையாடி இருக்குது. அதனால் வந்து அந்த குழந்தை இறந்துட்டுது. என்னடா கேட்டில் தொங்கினதுக்காக இந்த குழந்தை இறந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ஆமாம், அதுதான் உண்மை. என்ன வீடியோன்னு சொன்னால் வந்துட்டு அந்த குழந்தை 2 வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு 9 வயது, மற்ற குழந்தைக்கு வந்துட்டு 4 வயது, 2 வந்து பெண் குழந்தைகள். அந்த குழந்தை 2ம் கேட்டில் தொங்கி விளையாடும் போது அந்த கேட்டு வந்துட்டு அப்படியே சாஞ்சி விழுந்து அந்த குழந்தை 2ம் கேட்டுக்கு அடியில் அடிபட்டு அந்த குழந்தை 2ம் மரணிச்சிட்டுது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்துட்டு போனால், இப்போ நாம வந்துட்டு ஒரு கேட் ஒன்று ஒரு பாரமான கேட், அது வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கேட் வந்துட்டு 200 கிலோ உள்ள கேட்டை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்துட்டு ஒரு சரியான முறையில் வந்துட்டு ஒரு கொங்க்ரீட் போடணும். சரியான முறையில் கம்பி போட்டு கொங்க்ரீட் போட்டால் தான் அந்த கேட்டை வந்துட்டு அந்த கணு வந்துட்டு தாங்கும் இல்லையா? ஆனால் இவங்க எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த செஞ்ச பணியாளர்கள், அந்த கேட்டை வச்சவங்க, அந்த அந்த கணுவை கட்டின ஆட்கள், அந்த தூண் ஒன்று கட்டுவோம் இல்லையா? அந்த தூணை கட்டின ஆட்கள், இவங்க வந்துட்டு அந்த பணியாளர்கள் வந்து செஞ்சிருக்கிற விடயம் என்ன சொன்னால் வந்துட்டு, கம்பியோ கொங்க்ரீட்டோ எதுவுமே இல்லை. வெறும் செங்கல்ல வச்சே கட்டியிருக்கிறானுங்க. கட்டி அதுக்கப்புறமா அந்த கேட் இறுக்கினத்தால வந்துட்டு இன்றைக்கி அந்த குழந்தைகள் வந்துட்டு அந்த கேட் சரிஞ்சு விழுந்ததால இன்றைக்கி அந்த குழந்தை 2ம் உயிரோடு இல்லை. அந்த கேட்டு வந்து கட்டி இப்போ ஒரு 3-4 வருடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதில் வந்து நம்மளும் சிந்திச்சு தெரிவிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறதுன்னு சொன்னால் வந்துட்டு, நாமளும் இந்த கட்டுமான வேலைகள் நாம் செய்யும்போது சரியான முறையில் கொஞ்சம் காசு செலவு கூட போனாலும் பரவாயில்லைன்னு சரியான முறையில் நாம் செய்யணும். நம்ம சரியான முறையில் அதை செய்யாமலுக்கு, கணக்கெடுக்காமலுக்கு ஏனோ தானோன்னு சொல்லி விட்டோம்னு சொன்னால், அது நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு ஆபத்தை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரிக்கு. அதனால் வந்துட்டு நாம் உண்மையிலே வந்துட்டு சரியான முறையில் ஒரு வேலை ஒன்று நம்ம ஒரு பாஸ் ஒன்று கொடுத்தோம்னு சொன்னால், நாம் அதை பின்னுக்கு இருந்து கொஞ்சம் சரியான முறை நாம் அதை கண்காணிக்கணும். பாஸ்மாரோடைய பின்னுக்கே இருக்கிறது இல்லை. நம்ம வந்து அந்த வேலையை சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி நாம் கண்காணிக்கணும். காரணம், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சரியாக கண்காணித்து அந்த வேலையை செய்யாத காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து அந்த குழந்தை 2ம் பறி பெய்த்திருக்குது. இனி இதை வந்துட்டு இப்போ போலீஸார் வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த கட்டுமான பணியாளர்களை வந்துட்டு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. இனி உறவுகளே, இவரத்தில் பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாமளும் நம்மளுடைய ஒரு கட்டுமான வேலைகள் நம்ம செய்யும்போது சரியான முறையில் கவனித்து கண்ணும் கருத்துமா செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.